வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நேற்றைய தினம் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது. ஆனா கொண்டாட்டமாக நடைபெற்றதான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறல்கள், இதை தடுக்க தவறி இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து பல இடங்கள்ல மிக கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி பல இடங்கள்ல கருத்தரங்கங்கள் நடைபெற்றிருக்கிறது. பல இடங்கள்ல இந்த பெண்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில, அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில இந்த மாரத்தான் போட்டி, இது மாதிரியான பல பணிகளும் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடந்திருக்கிறது. இதுல ஒரு சில இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு வேண்டுமென்றே திமுகவுடைய அரசாங்கம் மிகப்பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பல இடங்கள்ல போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள், பெண் பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் உச்சபட்சமாக என்ன அப்படின்னு சொன்னா, நாகை மாவட்டத்துல தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் ஆப்போசிட்டா நின்று திமுகவும் போராட்டம் செஞ்சிருக்கிறது. அதுல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் செய்தவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறது. அதே மாதிரி நேற்றைய தினம் முதல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த மகளிர் தின வாழ்த்து செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருந்தார். பொதுவாக அறிக்கை வரும், நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ இந்த வீடியோல இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கு திமுக பேர் சொல்ல பயம், பிஜேபி பேர் சொல்ல பயம் அப்படின்ட்டு. நேற்றைக்கு ஃபர்ஸ்ட் பாலா திமுகவினுடைய பேரை நேரடியா சொல்லி, இந்த திமுகவை நம்ம நம்பி வாக்களிச்சோம், ஆனா அவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்துவோம், 2026 மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான செய்தியையும் இந்த மகளிர் தின செய்தியையும் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி தளபதியினுடைய இந்த அறிக்கைக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அதுக்கும் நாம பதில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் சார்பாக பல்வேறு இடங்கள்ல நடைபெற்ற போராட்டங்கள், அதுல குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை ஒடுக்குவதில் காவல்துறை மிகவும் கடுமையாக இருந்திருக்கிறார்கள். சென்னை சோழிங்கநல்லூர்ல நடந்த ஒரு போராட்டத்துல காலை 11 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக காவல்துறை அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு போராட்டம் காலை 10 மணின்னு சொன்னா 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே செய்யும். தோழர்கள்லாம் சேர்றதுக்கு 11 மணி. அப்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறதுக்கு 1 மணி நேரமா, அரை மணி நேரம் இப்படின்னு டைம் தான் பிக்ஸ் பண்ணுவீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் அப்படிதான் டைம் பிக்ஸ் பண்ணுதாம். குறைந்தபட்சம் காலையில போராட்டம் 10 மணிக்குன்னு சொன்னா 10 to 1 மணியாவது, 1 மணி நேரமாவது டைம் கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அதுவும் ஒரு மாநில தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டம் கிடையாது. ஒரு மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒரு 3 மணி நேரம் கூட பாதுகாப்பு கொடுத்து, 3 மணி நேரம் கூட ஒரு போராட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு திறன் இல்லாத காவல்துறை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா, சென்னையில இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, காலையில 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த 11 மணி முடிந்த உடனே போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக நடத்தியிருக்கீங்க. இது ரொம்ப தவறான செயல். இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். திமுக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்கள் எந்த நேரம் வேணாலும் பேசலாம். ஆனா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலோ போராட்டம் செஞ்சாலோ அவர்கள் மிக கடுமையாக நடத்தப்படுகிறார்கள். இது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நெருக்கடி இருக்கிறது. அதனாலதான் கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய தோழர்கள் போராட்டம் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா திமுக சார்பாக ஒரு போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு காலைல முடிவு பண்ணிட்டாங்கன்னா சாயங்காலமே அவர்கள் போராட்டம் செய்வதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அரச பயங்கரவாதமாக நாம கருதுறோம். இதற்கு கடுமையான கண்டனத்தை நாம பதிவு செய்யறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் காவல்துறை சார்பாக கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களை விடுதலை செய்யணும், அவர்கள் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். சோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த திமுக அரசு எதிர்க்கட்சிகளை எந்த அளவுக்கு ஒடுக்குது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கரிங்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 40 குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை முதல்வர் வழங்கியிருந்தார். சோ அதுல என்னன்னா பல பேருக்கும் வீட்டு மனை பட்டா கொடுக்கப்பட்டது, பட்டா அறிவிக்கப்பட்டது. இதுல பலரும் பயனாளிகளாக இருந்தார்கள். இந்த வீட்டுமனை பட்டா அறிவிக்கப்பட்டவர்களில் ஒரு ஊரை சேர்ந்த கொஞ்சம் பேர், ஒரு 26-30 பேர் என்ன அப்படின்னா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே அவர்களுக்கு கொடுத்த அந்த வீட்டுமனை பட்டாவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சோ இத பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்ட பிறகும் சரியான முறையில் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதன் காரணமாக இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாகப்பட்டினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுதாகர் அவரை நாடும் போது அவர் சார்பாக அந்த ஊர் மக்களை திரட்டி கொண்டு போய் கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மனு கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்படுகிறது. இப்படி இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த வீட்டுமனை பட்டா கொடுக்கப்படவில்லை, அதனால உடனடியாக அவருக்கு அந்த வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கான ஆணையை வழங்கணும், வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கலெக்டரிடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதியினுடைய திமுக பொறுப்பாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலருமாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு திமுகவினுடைய கேடுகெட்ட ஒரு நபர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு சில பேரை கூட்டிட்டு போயிட்டு இந்த மனு கொடுத்த கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தார்கள் இல்லையா, இந்த மனு கொடுத்த ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் ஏறி அந்த நிர்வாகிகளை அந்த பெண்களை திட்டி மானபங்கப்படுத்தி, அதுலயும் ஒருத்தருடைய வீட்டுல போய் அந்த ஒரு பெண்ணை அடிச்சு அவருடைய நைட்டி எல்லாம் கிழிச்சு அவருடைய நெஞ்சில் எல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார் ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி அப்படின்னு தான் சொல்லும். இதன் காரணமாக அவர் மேல வழக்கு கொடுக்கப்படுகிறது. காவல் நிலையத்தில் அவர் மேல எஃப்ஐஆர் போடல. காவல் நிலையத்தில் போய் பேசினா காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்கன்னா 2 பேர் மேலே வழக்கு போடுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து காவல் நிலையங்களையும் நடக்கக்கூடிய ஒரு அநியாயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டா, இப்போ ஒருத்தன் என்ன சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன அடிச்சுட்டா அவனும் ஒரு வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், நானும் வழக்கு கொடுப்பேன். இப்போ 2 பக்கமும் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மிரட்டும். இப்ப நான் சும்மா இருக்கிற என்ன அடிச்சாலும் என் மேலையும் ஒரு எஃப்ஐஆர் விழும், அவங்க மேலையும் எஃப்ஐஆர் விழும். அப்ப என்ன ஆகும், இந்த எஃப்ஐஆருக்கு பயந்து நம்ம அடியும் வாங்கிட்டு ஒரு எஃப்ஐஆரையும் வாங்கி அந்த எஃப்ஐஆருக்காகவும் இனி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணுமான்னு சொல்லி பல இடங்கள்ல அப்பாவிகள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு காவல்துறை மிரட்டக்கூடிய காரணத்தினால எஃப்ஐஆர் போடுறதுக்கு நிக்கிறது கிடையாது. வேணாம், அவனுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பாக பல காவல் நிலையங்கள்ல தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே மாதிரிதான் அதற்கு முயற்சி செய்யக்கூடிய வகையில தான் இந்த நாகப்பட்டினத்திலையும் இந்த காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 2 பக்கத்திலையும் வழக்கு போடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இதை கண்டிச்சு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மானபங்கம் அதையும் கண்டித்து அவரை கைது செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தி நேற்றைய தினம் நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அதே நேரத்தில் திமுகவும் என்ன பண்ணுது அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் போராட்டம் பண்றோம்னு சொல்லி அவர்கள் திமுகவுடைய கட்சி கொடியோடு அங்க நிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல தமிழக வெற்றிக் கழகம், ஒரு பக்கத்துல திமுக. அப்ப 2 பக்கத்திலையுமே ஒரு மோதல் போக்கு உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் போது உண்மையிலேயே நடுநிலையாக காவல்துறையாக இருந்தா முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்றது தமிழக வெற்றிக் கழகம். வீம்புக்கு வேண்டுமென்றே அதுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தது திமுக. அப்ப முதல்ல அந்த திமுகவை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா அந்த காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல திமுகவை அப்புறப்படுத்தாம தங்களுடைய நியாயத்துக்காக நீதிக்காக நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய அப்பாவிகளாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக அவர்களை அடித்து உதைத்து அந்த வாகனத்துல ஏத்துறாங்க. மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். பெண் எந்த அளவுக்கு மோசமாக இந்த அரசாங்கம் இருக்குது, எந்த அளவுக்கு மோசமாக இந்த காவல்துறை நடந்து கொண்டது அப்படின்னு பாருங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய காவல்துறை பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் போராட்டம் செஞ்சார்கள் அப்படிங்கிற காரணத்திற்காக அவருக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை தடுத்து ஒடுக்கி அவர்களை தாக்கி அவர்களை கைது செய்யக்கூடிய சூழலை இந்த திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நேற்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடைபெறுது. போராட்ட களத்திற்கு வரக்கூடியவர்கள் வாகனத்தை நிப்பாட்டிட்டு அங்கே இருந்து ஒரு ஊர்வலமாக நடந்து போராட்ட களம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வராங்க. சோ அதை செய்யக்கூடாது, அதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் மிகவும்
மிக கடுமையாக தன்னுடைய ஆட்டிடியூட காமிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அவரை கைது செய்யறதுக்கு ஜீப்ல சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஒரு நிர்வாகின்னு கூட பார்க்காம மிக கடுமையாக மிகவும் தரம் தாழ்ந்த செயலாக திமுகவுடைய இந்த ஏவல் துறை நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் நாம கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த காவல் நிலையத்தில் இந்த காவலர்கள் இந்த இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் மேல அடக்குமுறையை பிரயோகப்படுத்தினா அவர்களை ஒடுக்கினாம், அதன் காரணமாக திமுகவில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அதன் காரணமாக அரசாங்கத்தின் சார்பாக நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா கடந்த காலத்துல திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிக்கு எதிராக வருண் ஐபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு எஸ்பி மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி அவர்களை பற்றி ஒரு அரசியல் ரீதியாக சமூக ஊடகங்கள்ல கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். அதன் காரணமாகவே வருண் ஐபிஎஸ் அவருடைய மனைவி 2 பேருக்குமே பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதன் காரணமாக மற்ற காவல் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சு திமுகவுக்கு சப்போர்ட்டா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை நாம ஒடுக்கணும், அவர்களிடம் நம்மளுடைய ஹீரோயிசத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா அதன் காரணமாக நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அவருடைய போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய வேலையை இந்த காவல்துறைகள் செய்யுது. அதன் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் நேற்றைய தினம் 2வது ஒரு அறிக்கையை மிக கடுமையாக பதிவு செய்திருந்தார்கள். எதற்காக போராடுறோம்? மக்களுடைய நல்வாழ்வுக்காக தானே போராடுறோம். மக்களுடைய நன்மைகளுக்காக போராடக்கூடியவர்களை இங்கே இவர்கள் ஒடுக்குவார்கள் சொன்னா இந்த நாடு எந்த மாதிரி ஜனநாயக பாதையில சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல திமுக பிஜேபியை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதையெல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் எதிர்கட்சிகளை ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி இந்த திமுக பிஜேபியை பார்த்து குற்றம் சொல்லும். அப்ப பிஜேபி குற்றம் சொல்லிட்டு இது ஒரு பாசிச தன்மையோடு நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே திமுக தமிழ்நாட்டில் தன்னுடைய காவல்துறையை பயன்படுத்தி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அப்ப அது பாசிசம்னா இது என்ன பாயாசமா? இதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அது பாசிசம்னா இதுவும் பாசிசம் தாண்டா, நீங்களும் பாசிசம் தான் செய்யறீங்க அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். உங்களுடைய இந்த அடக்குமுறைகளை, இந்த காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறையா குற்றம் செய்யக்கூடியவர்கள் மேல நீங்க காமிச்சிருக்கீங்களா? குற்றம் செய்யக்கூடியவர்கள் மேல நீங்க காமிக்கிறீங்களா? அதுல ஒரு சில பேர் நேற்றைக்கு இந்த டாக்டர் ஷர்மிளா எல்லாம் மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, யூபியில போய் பாருங்க, மணிப்பூர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குதா யூபியில இருக்குதா? கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. அது கோயம்புத்தூர் சென்னையில தமிழ்நாட்டில் இருக்குதா அல்லது மணிப்பூர்ல இருக்குதா? நேற்றைய தினம் தேனியில ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கஞ்சா போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். மண்டையை உடைச்சிருக்கிறாங்க. அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்த பிறகு, வழக்கு கொடுத்ததுக்கு பிறகு இதுவரையிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அந்த பெண் வீடியோ போடுறாங்க முதலமைச்சருக்கு நேரடியாக. தேனி எங்க இருக்குது? தேனி எங்க இருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா தமிழ்நாட்டில் இருக்குதா? இவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? இவருடைய நோக்கம், ஒரு பக்கத்து வீடு இருக்கு, இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் காலையிலையும் குடிக்கிறான், ராத்திரியும் குடிக்கிறான். காலையிலையும் குடிச்சிட்டு தன்னுடைய மனைவி அடிக்கிறான், ராத்திரியும் குடிச்சிட்டு தன்னுடைய மனைவி அடிக்கிறான். இன்னொரு வீடு இருக்கு, அங்க கணவர் ராத்திரி மட்டும் குடிச்சிட்டு அடிக்கிறான். இப்ப டாக்டர் ஷர்மிளாவிடம் பஞ்சாயத்து போகுது. யார் கொண்டு போறா? இந்த ராத்திரி மட்டும் குடிச்சிட்டு அடிக்கிறானே ஒருத்தன், அவனுடைய மனைவி. அந்த அடி வாங்கக்கூடிய அந்த பெண் டாக்டர் ஷர்மிளாட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போறாங்க. அம்மா என்ன இப்படி என்னுடைய கணவர் தாக்குறாரு. எங்க தாக்குறாரு? எப்ப தாக்குறாரு? அது டெய்லி ராத்திரி குடிச்சிட்டு என்ன அடிக்கிறாரு அப்படின்னு. உடனே இந்த டாக்டர் ஷர்மிளா சொல்லுவாங்க, என்ன நீ இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்றீங்க? அந்த வீட பாருங்க, அந்த ஆளு காலையிலையும் குடிச்சிட்டு அடிக்கிறான், ராத்திரியும் குடிச்சிட்டு அடிக்கிறான். அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஷர்மிளா இப்படி சொன்னா ஷர்மிளாவை அந்த பாதிக்கப்பட்ட பெண் செருப்ப கட்டி செவுள்ளே வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி. டெய்லி நியூஸ் படிக்கிறீங்களா? டாக்டர் ஷர்மிளா அவர்களே, டெய்லி பத்திரிகை படிக்கிறீங்களா? நீங்க பத்திரிகை படிக்கிறீங்களா? தினம் வரக்கூடிய செய்தியை பாக்குறீங்களா? உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, டாக்டர் ஷர்மிளாவுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம், உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி இதோட பயங்கரமாக நடக்கும், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்
தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா? இப்போ உங்க வீட்டுல நடந்தா அது பிரச்சனை, மற்றவங்க வீட்டுல நடந்தா அது பெருசா பார்க்க வேண்டாமா? மணிப்பூரையும் காஷ்மீரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பார்க்கணுமா? இந்த மணிப்பூர் மாதிரி, காஷ்மீர் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரி தமிழ்நாடும் ஆய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதானே எங்களுடைய கவலை. அதுக்காகத்தானே போராட்டத்தை பண்றோம், அதற்காகத்தானே மகளிரை விழிப்புணர்வு அடைய செய்யறோம். தமிழ்நாட்டில் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பு. அப்ப அதை கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்குதா? இதற்கு முன்பாக அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றார், எந்த விஷயம் எடுத்தாலும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்து அப்படின்னு. அதுக்கு முதல்வர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதான் நாங்களும் கேட்கிறோம், எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க, அவியலா செய்வாங்க. இதே இது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி இருந்து தினம் தினம் இதே மாதிரி கூட்டு கற்பழிப்புகளும் பலாத்காரங்களும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா டாக்டர் சர்மிளா என்ன செய்வீங்க? உத்தரப்பிரதேசத்துல இப்படிதாங்க நடக்குது, மத்திய பிரதேசத்துல இப்படிதான் நடக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இதுதான் உங்களுடைய பெண்ணிய அணுகுமுறையா? பெண்ணிய பாதுகாப்பா? இப்ப திமுகவுக்கு சொம்படிக்கணும்னா என்ன வேணா செய்வீங்களா? நீங்க திமுகவுக்கு சொம்படிக்கணும் அப்படின்னா என்ன வேணா பேசுவீங்களா? நீங்க இன்னும் பேசுறோம், தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம், சரியா? இப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிராக தினம் தினம் பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் சீண்டல்களும் பாலியல் வன்புணர்வுகளும் பெண்கள் உழைப்பு சுரண்டலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நேற்றைய தினம் இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும், இந்த மாரத்தான் போட்டி, விளையாட்டு போட்டி, இது மாதிரியான பல சம்பவங்கள் பல்வேறு வடிவங்களில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தி இருக்கிறது. நேற்றைய ஒரு தினம் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப தமிழக வெற்றிக் கழகம் களத்துல மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இறங்குச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் மத்தியில ஆதரவும் அன்பும் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்துடக்கூடாது அப்படின்னு தான் திமுக இது மாதிரியான அடக்குமுறைகளை கையாளுகிறது. ஆனா உங்களுடைய அடக்குமுறைகளை தாண்டி மக்களுக்கான பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் என்று பேசக்கூடிய மன தைரியமும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கிறது. நிச்சயமாக அது செய்யத்தான் போறோம். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.